மேலும் இந்த 150 பேருந்துகள்ல முதல் முறையா ஒரு 5 படுக்கைகளை கீழே கொண்டு வந்திருக்காங்க. பயணிகள்ல வயது முதிர்ந்தவங்க, மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளை வைத்திருக்கக்கூடியவங்க, மேலே ஏறுவதற்கு சிரமமாக இருக்கக்கூடிய நிலையில் அவங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இந்த 5 இருக்கைகள் ஒதுக்கப்படும் என்பதையும் போக்குவரத்து சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா பேருந்துகள்ல கீழ்படுக்கைகள்ல இந்த 50 பேருந்துகள் மட்டும் முதல் முறையாக அந்த 5 இருக்கைகளை படுக்கையாக கொண்டு வந்திருக்காங்க, ஸ்லீப்பர் சீட்டா கொண்டு வந்திருக்காங்க. செல்போனை சார்ஜ் செய்யக்கூடிய சார்ஜிங் போர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது முன்னெல்லாம் ஒரு காமன் போர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பேருந்துக்கு ஒன்னு தனியா இருக்கும். இப்போ ஒவ்வொரு இருக்கையிலுமே இந்த சார்ஜிங் போர்ட் இருக்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போட்டு இண்டிவிஜுவல் ஃபேன், ஒவ்வொரு இது நான் ஏசி பஸ், இந்த பஸ்ல பயணிக்கக்கூடிய போது வெப்பம் அதிகமாக இருக்கலாம், அதனால ஒவ்வொரு இருக்கைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபேன், இண்டிவிஜுவல் ஃபேன் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கம்பைன்டு ஸ்லீப்பர் சீட் சொல்லக்கூடிய இந்த சீட்ல முன் இருக்கக்கூடிய குஷனோட கெபாசிட்டி அதிகப்படுத்திருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதே வேளையில 2 பேர் பயணிக்கக்கூடிய நிலையில ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு நபரா இருக்கும் பட்சத்துல அவர்களுக்கு இடையே மறைப்பு கொண்டு வருவதற்காக ஸ்கிரீன் துணியான சொல்லக்கூடிய அதை கொண்டு வந்திருக்காங்க. அதே போல பயணிகள் உள்ளே ஏறும் பொழுது இந்த சொகுசு பேருந்து, உயரம் அதிகமான பேருந்து உள்ளே ஏறுவதற்கு சில சிரமம் இருப்பதனால பேபி ஸ்டெப்ஸ் சொல்லக்கூடிய இந்த சின்ன படிக்கட்டானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முன்பெல்லாம் இந்த சின்ன படிக்கட்டானது கைகளால் எடுத்து விடக்கூடிய அளவில் இருக்கும். இப்போ இந்த கதவுகள் ஆட்டோமேட்டிக் டோர், இந்த கதவுகளை திறக்கும் போது இது வெளியே வரும். அதே போல இந்த கதவுகள் மூடும் பொழுது தன்னால் உள்ளே செல்லும். இதனால் இறங்கும் போது நடத்துனர் இறங்கி வந்துதான் திறக்கணுங்கிற அவசியம் இருக்காது. அதனால் பயணிகள் எளிதாக உள்ள போக முடியும். குறிப்பா இதுல மைக் என சொல்லக்கூடிய இந்த ஒலிபெருக்கியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மைக் மூலமாக எந்த பகுதிக்கு இந்த பேருந்து வந்திருக்கிறது, தொலைதூர பயணத்துல அவங்க இறங்க வேண்டிய நிறுத்தம் வந்துருச்சு, ஊர் வந்துருச்சுன்னா அதை பயணிகளுக்கு சொல்ற வகையில நடத்துனருக்கும் ஓட்டுநருக்கும் மைக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமா அவங்க பயணிகளுக்கு எழுப்பாமலே உள்ள செல்லாமலே உங்களுக்கு இந்த ஊர் வந்திருக்கு, இறங்க வேண்டியவங்க இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்க முடியும். சீட்டை பொறுத்தவரைக்கும், அதாவது ஸ்லீப்பருக்கு வசதிகள் மேம்படுத்தி நம்ம பார்த்தோம். இப்ப செமி ஸ்லீப்பரை பொறுத்தவரைக்கும் முன்பு இருந்ததை விட இந்த சீட்ல நிறைய வசதிகள், யூட்டிலிட்டி வசதி மாத்திட்டு சொல்றாங்க. அதாவது இந்த புஷ் ஸ்டார்ட் பட்டன்ல நம்ம பின்னாடி புஷ் பண்ணும்போது முன்ன இருந்ததை விட இன்னும் ஒரு டிகிரி நம்ம குறைச்சு நமக்கு நல்ல சாய்வான ஒரு பொசிஷன் கொடுத்துருதாகவும், அதே மாதிரி ஹெட்ரெஸ் நம்ம தலை சாஞ்சு போறோமோ அந்த ஹெட்ரெஸ்க்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருதாகவும் இப்ப புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே உள்ள அரசு விரைவு போக்குவரத்து அல்ட்ரா டீலக்ஸை விட இந்த பஸ்ஸோட ஹைட் கொஞ்சம் கூட. இது பயணிகளுக்கு லக்கேஜ் ஏற்றுறதுக்கு மேல நம்ம இடிச்சுக்காம போறதுக்காக இந்த வசதி கொடுத்துருக்காங்க. ஓட்டுநருக்கு இந்த பேருந்துல இந்த மிரரை பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நம்ம ஏறும்போது அந்த மிரர் நல்லா காட்டுங்க. இந்த மிரர் ஃப்ரண்ட்ல யாராச்சும் என்ன தெரியாது நமக்கு. இப்ப அவர் ஓட்டுநர் ஏற்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவர் சீட்ல உட்கார்ந்தோன்னு இந்த பொசிஷன் தெரிஞ்சுங்க. ஃப்ரண்ட்ல யாரா ஆடோ மாடோ மனிதனோ இருந்தா அவங்க ஒதுங்கிக்கிறதான வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த என்ஜினோட வசதி, இது லேட்டஸ்ட் பிரைவேட்ல கிடையாது, முத அரசு விரைவு போக்குவரத்துல அறிமுகப்படுத்திருக்காங்க. வாங்க உள்ளார. இந்த என்ஜின் ஹீட் ஆனிச்சுன்னா நம்ம ஃபயர் ஆஃப் பண்றதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆஃப் ஆகிற மாதிரி எரியதை அணைக்கிற மாதிரி வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து பொல்யூஷன் கண்ட்ரோல் லேட்டஸ்ட் மாடல் இப்ப இதுலயே கொண்டு வராங்க. பொல்யூஷன் ரொம்ப கம்மியா இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இருக்கையிலும் ஒவ்வொரு பேசஞ்சர் பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்காக இந்த புதிய வகையில இதை மாடிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கிறதா போக்குவரத்து துறையிலிருந்து சொல்லியிருக்காங்க. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பழனிவேலுடன் செய்தியாளர் மாணிக்கம்.